வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது நண்பர்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே வந்து கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவை மட்டுமே பாருங்கள். இது வந்து ஒரு முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் வரும், ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்துடும். நீங்கள் தேடாமலே நம்மளோட வீடியோவோட கெஸிங்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, 8/6/2025 சாம்ருதி ட்ரா நம்பர் பார்த்தோம்னா 6க்கு உண்டான கெஸிங்காக நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதமே வந்து நமக்கு பயங்கரமான அடியாதவர்கள் இருக்குது. நமக்கு வந்து வீடியோவும் வந்து சரியாக நம்மளால் அப்லோட் பண்ண முடியறதில்ல. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து நமக்கு சரியான வின்னிங் கிடைக்கல. இந்த 4 நாளுமே இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கெஸிங் எடுத்து நம்ம வீடியோலையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம வந்து இன்றைக்கி கெஸிங் கொடுக்குறோம். பாப்பா இன்றைக்கி ஒரு வின்னிங் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து வின்னிங் சரியாக வரல. இந்த 4-5 நாளாக ரொம்ப தடுமாற்றமாக தான் இருக்குது அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, 7/6/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 909 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. நம்ம 8/80/08ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் ஜஸ்ட் மிஸ் 9ஆம் நம்பர் இறங்கினால நமக்கு டோட்டலாகவே வந்து ஒரு பெரிய வின்னிங் வந்து நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மிஸ் ஆகிருந்தது. வீடியோ வந்து நம்ம எதுவுமே போஸ்ட் பண்ணல. இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிடலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன். நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி தொடர்ந்து 5 நாளும் கூட நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். இந்த டைம் வந்து நமக்கு ரொம்ப பயங்கரமாக அடி வாங்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நான் வாய்ஸ் மெசேஜும் போட்டிருந்த குரூப்பில் ரொம்ப அடி விழுகுது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாமே 7 வச்சு இறங்கினாலே நமக்கு வந்து வின்னிங் மிஸ் ஆகிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து 3 நாள் 7 வச்சு ஆடினால நமக்கு அந்த 3 நாளுமே வந்து பெரிய வின்னிங் எல்லாமே வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகே நம்பர்களே, இன்றைக்கி உண்டான கெஸிங்ஸ் பார்த்துடலாம். 8/6/2025 சாம்ருதி ட்ரா நம்பர் 6க்கு உண்டான கெஸிங். இன்றைக்கி உண்டான போர்டு கெஸிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து மொத்தம் 2 நம்பர் கொண்டு வந்திருக்கேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி என்னோட கணிப்படி வந்து 2 மற்றும் 6 தான் வந்து ரிப்பீட்டடாக வரனால நான் ஏ போர்டில் 2ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும், பி போர்டில் 6ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும், சி போர்டில் ஒரு 6ஆம் நம்பரும் 2ஆம் நம்பர் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். உங்களோட கணக்கில் இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சு அப்படின்னு எடுத்துங்க. மேட்ச் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக விட்டு நம்பர்களே. உங்களுக்கு போர்டு கெஸிங் என்ன வருது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உண்டான ஆல் போர்டு கெஸிங் வந்து நம்ம போர்டுக்கு என்ன நம்பர் கொடுப்போமோ அதில் இருந்து 2 நம்பருமே நம்ம ஆல் போர்டில் கொண்டு வருவோம். அதில் 2 நம்பர், ஒரு 4 நம்பரும், இதில் ஒரு 2 நம்பர் கொடுத்தோன்னா 5 நம்பர் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த 5 நம்பர் கொடுக்குற நான் கெஸிங்கே வீடியோ அப்படின்னு சொல்லி ஒன்றுமே போடாமே இருந்துடலாம். ஏன்னா அப்படி எடுக்கிறேன் 5 நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்குமே வின்னிங் வராதோ தவிர யாருக்குமே வின்னிங் வராது. எல்லாத்தையும் நான் வந்து குழப்பற மாதிரி தான் இருக்குமோ தவிர யாருக்குமே வந்து சப்போர்ட்டாக இருக்காது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். எனக்கு போர்டுக்கு வந்து 2 மற்றும் 6 வருது. உங்களுக்கு 2, 6 எதுவுமே வரல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்படியே நம்ம வீடியோ வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னோட கணக்கிடவே இன்றைக்கி 6 அல்லது 2 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பராக இறங்கணும். ஒரு நம்பர் இறங்கினாலும் நமக்கு ஏபிபிசிஎஸ்சி ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு 3 டிஜிட்டும் கூட வின்னிங் கிடச்சிரும். ஓகே நம்பரில் இன்றைக்கி உண்டான சிங்கிள் ஷாட் என்ன வருது அப்படிங்கிறது நம்ம ஏபிபிசிஎஸ்சி கெஸிங்ஸ் பார்த்துட்டு சிங்கிள் ஷாட் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி உண்டான ஏபிபிசிஎஸ்சி நமக்கு ஃபார்முலா அமைஞ்சிருக்க நம்பர் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 16 செட் அமைஞ்சிருக்கு. இந்த 16 செட்டு நம்மளால் போட முடியாதனால இதிலிருந்து நான் ஃபில்டர் பண்ணி பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சின்னு கொடுப்பேன். அதுவும் என்ன வருது அப்படிங்கிறது பார்த்துலாம் நண்பர்களே. இன்றைக்கி உண்டான ஃபார்முலா அமைஞ்சிருக்க 16 செட் என்னன்னு பார்த்தோம்னா 60, 65, 64, 61, 06, 56, 46, 16, 20, 25, 24, 21, 02, 52, 42, 12 அப்படின்னு சொல்லி ஒரு 16 செட்டு நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த 16 செட்டு உங்களோட கெஸிங்ஸில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க. மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் வேணும்னா எடுத்துங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் டோட்டலாகவே வந்து அவாய்ட் பண்ணி நம்பர்களே. இதில் இருந்து ஒரு ஏபியோ, பிசியோ, எஸ்சியோ, 6 அல்லது 2 இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் 2 போர்டு வந்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 போர்டு பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக 3 டிஜிட் வந்து நமக்கு பாக்ஸ் வந்து கண்டிப்பாக வின்னிங் ஆயிரும். இன்றைக்கி உண்டான பெஸ்ட் பாக்ஸ் நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்று ரிசல்ட் 9/09 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. டபுள்ஸ் இறங்கினாலே 99% வந்து நமக்கு வந்து 0வோ 5ஓ தான் இறங்கணும். அப்போ இன்றைக்கி 0, 5 இறங்குச்சுன்னா 60, 65, 20, 25 அதை திருப்பணும் அப்படின்னு சொன்னோம்னா 06, 56, 02, 52 அப்படின்ற ஒரு 8 நம்பர் வந்து நான் பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சியில் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கில் வந்து இந்த 8 நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்து லிமிட்டாக எடுத்து வச்சு ப்ளே பண்ண நண்பர்களே. ஓகே நம்பர்களே, இன்றைக்கி உண்டான இன்றைக்கி உண்டான ஆல் போர்டு 6 மற்றும் 2 சிங்கிள் ஷாட்டில் இன்றைக்கி நான் பார்த்தேன்னா 6ஆம் நம்பர் நான் இன்றைக்கி டார்கெட் பண்ணுறேன். என்னோட கணிப்பில் வந்து 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரனால சிங்கிள் ஷாட்டில் வந்து நான் 6ஆம் நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கில் வந்து 6ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னு எடுத்துங்க. 6ஆம் நம்பர் வரல அப்படின்னு சொன்னால் 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு சொன்னால் 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங் பண்ணிட்டு 6ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு எடுத்து வச்சு கேசிங்ஸ் மேட்ச் பண்ணி விளையாண்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தரமான ஒரு வின்னிங் கிடைக்கும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி உண்டான ஏபிசி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 பாக்ஸை கொண்டு வந்திருக்கேன். அந்த 4 பாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 204, 254,
604 654 அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாக்ஸ் வந்து நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். இந்த 4 பாக்ஸ்லேருந்து நமக்கு ஒரு ஏபிபிசிஏசி வந்து டபுளாக பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த 4 பாக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு ஏபிசி பாக்ஸ் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட டார்கெட்டு. அப்படி ஏதாவது பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சூப்பரான இந்த மாதத்துக்குண்டான முதல் வின்னிங் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா போன மாதத்தில் வந்து 10ஆம் தேதி 12ஆம் தேதிக்கும் போதே வந்து நம்ம 2 வின்னிங் கொடுத்துட்டோம். இந்த மாதம் இன்னுமே நம்ம வின்னிங் கொடுக்காம இருக்கோம், வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணாமல் இருக்கோம். ஓகே, இனிமேல் எல்லாமே வந்து கரெக்டாக சரி பண்ணி எல்லாமே கொண்டு வந்துடலாம். ஓகே நம்மளே, உங்களுக்கு இந்த பாக்ஸில் ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி.